ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராங்க் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது என்ன ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து தம்பிங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி இவங்க அம்மா கிட்ட நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கச்சி. ஓகேங்களா? அவங்க தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா கருணாஸ்ரீ அவங்க பேர். அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அவன் வந்து லவ் பண்ணுறான், அவன் ஸ்கூலில் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சொல்லும்போது அவங்க பாப்பா, ஆமாம்மா 2 பேரும் வந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அப்போது ஆமாம்மா நான் பார்த்தேன் 2, 3 நாளா அவன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பாப்பா வந்து சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ராங்க் இன்னைக்கு. இந்த ஃப்ராங்க் வந்து நம்ம இவங்க அம்மா வந்ததுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களாங்க? எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃப்ராங்க் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ராங்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களாங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு தான் வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அந்த பையன் வந்து சின்ன பையன் லவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ப்ராங்க் தான் இது. யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோ. சத்யா வாயா வாயா, இவனா திரும்ப பண்ணி வச்சுக்கிறான். சத்யா வாயா, இவனா திரும்ப பண்ணி வச்சுக்கிறான். ஸ்கூல் நீ எதுக்கு ஸ்கூல் அனுப்புற? என்ன சத்யா வாய் வந்து உட்காரு. இது வந்து உனக்கு கரெக்டா கிளியரா புரிய வைக்கணும். உனக்கு சொல்லக்கூடாதுன்றான். கருணா நீ பார்த்தாலே இவனை ஸ்கூலுக்கு போனான்னா உட்காரு சொல்றேன். ஸ்கூலுக்கு போனான்னா லவ் பண்ணின்னு சுத்திக்கிறான். ஆமா சித்தியா, நான் பார்த்தேன் சித்தியா. முடிவெளிக்கு போனேன் நானு. சரி பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சித்தியா. லவ் பண்ணி சுத்திங்கண்ணா, இதான் என்ன கண்டுக்க மாட்டியா? என்ன சித்தியா எப்படி சொல்லிட்ட? சரி நீ என்ன பண்ற? என்ன வயசு இப்பா? 14. இன்னும் ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துருந்தா? கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துரு. எந்த ஊர் அந்த பொண்ணு? காலையா ஊரா? நான் வந்து மதியம் போனேன் சாப்பிட்றதுக்காக. நான் போனேன் பஸ் ஏறிது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசினேன். என்ன நீ எல்லாம் அடிக்கவே கூடாது. கம்மன் உட்கார். நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணிக்கோ. வாயா உட்கார. என்ன வேலை அவனுக்கு? ஏன் பொண்ணு கூட பேசுறேன் படிக்கிறது வச்சுனா பொண்ணு கூட பேசுறேன். சரி ஏய் சித்தியா உட்கார். சித்தியா உட்கார். எதுக்கு அனுப்புறேன்? நீ என்ன பண்ணுச்சுங்க? நான் சொல்றதை நம்பல அப்படின்னாலும் உன் பொண்ணுக்கு மாயா கருணா மாயா அப்பா சொல்லாதுன்னு நீ சொல்லு. 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கம்முன்னு உட்காரு. அடிக்கலாம் கூடாது. படிக்கிறதுக்கு வச்சாக்கா இப்படி வந்து வேலையை பண்ணி மாறீங்க. தொடப்பக்கட்டை பண்ணிடாத மாதிரியா? பண்ணுவியா? எங்க பண்ணுவேன்? எங்கட பண்ணுவேன்? கம்முனரா. நீ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட நீ பேசுற. நிறைய பேர் வந்து என்கிட்ட கூட சொல்லிக்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்ல. இப்போ நான் தான் சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட. அந்த பொண்ணு ஒன்னா சொல்லு. உங்க அம்மா கிட்ட சொல்லி பேசி முடிச்சிடலாம். பேசிப்போ. இது பாரு தொடப்பக்கட்டை. பேசி போடா. உட்கார சித்தியா. அடிக்காத சித்தியா. உட்கார சித்தியா. இனிமே பண்ணாதா. நீ ஸ்கூலுக்கு போறது இருக்கா? ஏன்னா நம்ம தான் படிக்கிறே பையன் படிக்கிறேன்
அத கஷ்டப்படுது. யாரு கஷ்டமா இருக்குதா? எங்க தொடப்பட்ட? உட்காரு சிஸ்டர். சரி, நீ என்னதான் பண்ண போற இப்போ? படிக்க போறியா இல்ல என்ன ஆடு மாடு எதுவும் மேய்க்க போறியா? அதெல்லாம் ஒய்ங்க மேய்க்க மாட்டாங்க. பயிர் தான் விட்டு உக்காந்துருப்பான். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்குதா? நான் அந்த மாதிரி அது கூட லாய்க்கு கிடையாது. அது எத்தனை பேர் மேய்ச்சி விட்டாருன்னு எங்களுக்கு தானே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க ஒரு மாடு மேய்க்க போயிடுச்சு இல்ல உடம்பு காரணம் கறிக்கு மாறுது. அந்த உடம்பு பார்த்தே வாங்க மாதிரி போடணும். அந்த மாதிரி பண்ணலாமா? டான்ஸ் ஆடுறது அவங்க நினைச்சிங்க போட்டேன். சரி, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஆடு அச்சுனா போய் போய்க்கலாம். செல்லு மெயினா கொடுக்கூடாது. செல்லு விட்டே கட்டு பாருங்க நீங்க. எப்படி இருக்காங்க? பண்ணி வாங்கி நீ வரல. நீ வாங்க. நீ வசிட்டு நீ உட்காரா. எப்ப பேசுனா எங்க நீ கேட்கல போயிட்டு இது எத்தனை நாள் நடக்குது? நீ ஒரு மாசம் நடக்குதுன்னா எனக்கு ஏன் நீ சொல்லல? பொண்ணு பச்சி நீ எனக்கு சதி இல்லாத சொல்லிதான் நான் வந்துருக்கலாமா? அப்படி பிடிக்க ஏன் அடிக்கிறா பொண்ண? நம்ம அந்த என்னப்பா இப்ப நம்ம அம்மா நான் அடிக்க பாருன்னு உட்காரா. என்ன சொல்லுவாங்க? நீ ஸ்கூலுக்கு போறியா? இதே மாதிரி பண்ணி சுத்தி போறியா? சரி, படிப்பியா? இதான் பாத்துக்கண்ணா. அவன் எதனா பேசினா வச்சுக்கோ. பேசினா உடனே போன் வாங்கி போயிரு. போன் பண்ணு. சரி சித்தியா, எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாமே ஒரு ட்ராங்க் தான் பாரு. பிராங்க் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுங்க. நம்ம தான் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். இந்த வீடியோ போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ போடலாமா சித்தி? போடலாம். ஓகே, உனக்குடா? ஓகே. உனக்கு கண்ணா? ஓகே. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகேங்களா, அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. நிறைய பேர் வந்து 5000 பேர் நீங்க வந்து பாக்குறீங்க. அது இல்லாம வந்து இப்போதைக்கு ஒரு 44 பேர் வந்து நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா நான் எல்லா வீடியோமே உங்களுக்காக போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருமே.